நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பு இயல் 4 இலக்கணம் பொது. பேச்சு வழக்கில் இந்த மாதிரி பேசுறது உண்டு. தமிழினி வாடி, இதை கேட்கும்போது எப்படி இருக்குது? மரியாதை குறைவா தெரியுது. சரி, தமிழினி வாடா, இதை கேட்கும்போது செல்லமாக அழைப்பது போல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி டா போட்டு அழைப்பது அதிகரிச்சுட்டு வருது. இது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் அதை அமைதியை ஏற்றுக்கிறாங்க. இலக்கண முறைப்படி பார்த்தோம்னா இது தவறு, ஆனாலும் அதை எல்லாருமே அமைதியை ஏற்றுக்கிறதுனால தான் இதை பொது இலக்கணத்தில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இலக்கணம் பொது. சரி, வாங்க நம்ம இப்போ இலக்கணத்துக்குள்ளே போகலாம். திணை என்பதன் பொருள் ஒழுக்கம். இந்த திணையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஆறறிவு உடைய மக்களை உயர்திணை அப்படின்னும், மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை அப்படின்னும் பிரிக்கிறாங்க. இந்த திணையினுடைய உட்பிரிவு பால். இந்த பாலை பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிக்கிறாங்க. உயர்திணையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணையில் ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு 5 பால்களாக பிரிக்கிறாங்க. இந்த பால்களை எப்படி பகுக்கிறாங்க அப்படின்னா, நகர ஒற்று வந்தால் அது ஆண்பால். உதாரணம் வீரன், அண்ணன், மருதன், இது எல்லாத்துலேயுமே நகர ஒற்று வந்திருக்குது. அதே மாதிரி இகரமும் லகர ஒற்றும் வந்தது அப்படின்னா அது பெண்பால். உதாரணம் மகள், அரசி, தலைவி, இதில் லகரமும் இகரமும் வந்திருக்குது. அடுத்தது ரகர ஒற்றும் கல் விகுதியும் வந்தது அப்படின்னா அதை பலர்பால் அப்படின்னு பிரிக்கிறாங்க. உதாரணம் மக்கள், பெண்கள், ஆடவர். அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள். இதில் அக்ரிணையில் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டது அப்படின்னா அது ஒன்றன் பால். பலவற்றை குறிப்பிட்டால் அது பலவின் பால். இப்போ யானை, புறா, மலை, இது எல்லாமே ஒன்று தான் குறிப்பிடுது, அதனால் இது ஒன்றன் பால். அடுத்தது பாருங்க, பசுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பசுக்கள். மலைகள் அப்படின்னா நிறைய மலைகள். அப்போ இது பலவற்றை குறிப்பிடுது, அதனால் இது பலவின் பால். அடுத்தது மூவிடம். இடம் எத்தனை வகைப்படும்? நீங்கள் முன் வகுப்பில் படிச்சிருப்பீங்க, நினைவுபடுத்தி பாருங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 வகைப்படும். நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதைத்தான் நம்ம இங்கே தமிழ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரி, தன்மைனா என்னது? என்னை குறிப்பது. முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருக்கிற உன்னை குறிப்பது. படர்க்கை அப்படின்னா எங்கோ இருப்பவர்களை குறிப்பது. சரி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். தன்மை பெயர்கள் எப்படி வரும்? நான், யான், நாம், யாம். இங்கே நான், யான் அப்படின்றது ஒருமையில் என்னை குறிப்பிடுது. நாம் அப்படின்றதுல நம்ம எல்லாரையுமே குறிப்பிடுது. அதில் நானும் இருக்கிறதுனால இது தன்மை பெயரில் வருது. யாம் என்பது எல்லாரையுமே குறிப்பிடுது, அங்கே நானும் இருக்கிறதுனால இது தன்மை பெயரில் வருது. அடுத்தது தன்மை வினைகள். வந்தேன், யார் வந்தது? நான் வந்தேன், அப்போ என்னை குறிப்பிடுது, அதனால் இது தன்மை வினை. அடுத்தது வந்தோம், யார் வந்தது? நாங்கள் எல்லாருமே வந்தோம், அதில் நானும் இருக்கேன், அதனால் இது தன்மை வினை. அடுத்தது பாருங்க, முன்னிலை பெயர்கள் எப்படி சொல்லலாம்? நீ, நீர், நீவீர், நீங்கள். அப்போ நீங்கள் அப்படின்றதுல எல்லாருமே இருக்காங்க, அதில் நீயும் இருக்கிற, அதனால் அது முன்னிலை பெயர். அடுத்தது பாருங்க, முன்னிலை வினைகள் எப்படி வருது பாருங்க. நடந்தாய், யார் நடந்தது? நீ நடந்தாய். அடுத்தது பாரு, வந்தீர், யார் வந்தது? நீவீர் வந்தீர். அடுத்தது பாருங்க, சென்றீர்கள், யார் சென்றது? நீங்கள் சென்றீர்கள். அப்போ அது முன்னிலை வினைகள். அடுத்தது படர்க்கை பெயர்கள் எப்படி வருது? அவன், அவள், அவர், அது, அவை, எங்கோ இருக்கக்கூடியதை குறிப்பிடுவது. அடுத்தது இந்த படர்க்கை வினைகள் எப்படி வரும்? வந்தான், யார் வந்தது? அவன் வந்தான். சென்றாள், யார் சென்றது? அவள் சென்றாள். படித்தனர், யார் படித்தது? அவர்கள் படித்தனர். பேசினார்கள், யார் பேசினார்கள்? அவர்கள் பேசினார்கள். பறந்தது, எது பறந்தது? அது பறந்தது. பறந்தன, எவை பறந்தன?
அவை பறந்தன. சரி, அடுத்தது வழு வழாநிலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வழுனா என்னது? பிழை, தவறு அப்படின்னு பொருள் இருக்குது. இலக்கண முறையின்றி பேசுறதும் எழுதுறதும் வழு. இலக்கண முறையுடன் பிழை இல்லாமல் பேசுறதும் எழுதுறதும் வழாநிலை. இது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா இருதிணை, ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை, பல வகை மரபுகள். இந்த 7 தொடர்களில் இலக்கணம் பிழைகளுடன் வந்தது அப்படின்னா அது வழு. பிழை இல்லாமல் வந்தது அப்படின்னா அது வழாநிலை. உதாரணம் பாருங்க. செழியன் வந்தது. செழியன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அஃறிணை. அப்போ இது திணை வழு. இது வழாநிலையில் எப்படி சொல்லலாம்? செழியன் வந்தான். அப்போ நகர ஒற்று வந்தால் அது உயர்திணையை குறிக்கும். அடுத்தது கண்ணகி உண்டான். கண்ணகி என்பது பெண்பால், உண்டான் நகர ஒற்று எதுக்கு வரும்? ஆண் பாலுக்கு வரும். அப்போ இது பால் வழுநிலை. இதை வழாநிலையில் எப்படி சொல்லலாம்? கண்ணகி உண்டாள். அடுத்தது பாருங்க. நீ வந்தேன். இப்போ நீ என்பது முன்னிலை, வந்தேன் என்பது தன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ இது இடவழுல வந்திருக்குது. நீ வந்தாய். இதை எப்படி வழாநிலையில் சொல்லலாம்? நீ வந்தாய். அடுத்தது நேற்று வருவான். நேற்று என்பது இறந்த காலம், வருவான் என்பது எதிர்காலம். அப்போ இது கால வழுல வந்திருக்குது. இதை எப்படி வழாநிலையில் சொல்லலாம்? நேற்று வந்தான். அடுத்தது ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஒரு விரலில் ஒரே ஒரு விரல் தான் இருக்குது. அதில் சின்னது பெருசுன்னு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ அது வினா வழுல வந்திருக்குது. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் அப்படிங்கிறது வழாநிலை. அடுத்தது கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். அதுக்கு கண்ணாடி பைக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு பதில் வருதுன்னு வைங்க. இது என்ன வழு? விடை வழு. ஏன்னா கண்ணன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்தை தான் சொல்லணும். அதை விட்டுட்டு கண்ணாடி பைக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு தவறான பதிலை சொல்லக்கூடாது இல்லையா? அப்போது சரியான வழாநிலை எப்படி வரும்? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு விடை வந்ததுன்னா அது வழாநிலை. அதாவது கண்ணன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்தை நம்ம குறிப்பிட்டால் அது வழாநிலை. அடுத்தது பாருங்க. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய இடத்தை தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்றது என்ன வழு? மரபு வழு. ஏன்னா தென்னந்தோப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுவது வழாநிலை. அடுத்தது வழு அமைதி அப்படின்னா என்ன? இலக்கண முறைப்படி பிழை அப்படின்னு தெரிஞ்சும் இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தை கருதி பிழை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க இல்லையா? அதுதான் வழு அமைதி. உதாரணம் பாருங்க. என் அம்மை வந்தாள் அப்படின்னு மாட்டை பார்த்து மகிழ்ச்சியில் சொல்கிறாங்க. அதாவது அஃறிணையே உயர்திணையாக சொல்கிறாங்க. இது திணை வழு அமைதி. அடுத்தது பாருங்க. வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு மகளை பார்த்து தாய் கூப்பிடுறாங்க. இது பால் வழு அமைதி. நம்ம முன்னாடியே பார்த்தோம். தமிழினி வாடா இங்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது பால் வழு அமைதி. இங்கு மகிழ்ச்சியின் காரணமாக பெண் பால் ஆண் பாலாக கொல்லப்பட்டது. அடுத்தது மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு தன்மையினை படர்க்க இடத்துல சொல்றது. இது இட வழு அமைதி. அடுத்தது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். வருகிறார் கிரு என்பது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இது நிகழ்காலத்தில் வருது. ஆனால் நாளைன்னு வந்திருக்கிறதுனால இது தவறு. இது எப்படி அமைஞ்சிருக்கணும்? குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு இருந்திருக்கணும்.
ஆனால் அப்படி இல்லாமல் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார்னு இருக்குது. இதை பிழை என்று கருதியும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அவருடைய வருகையினுடைய உறுதித்தன்மை நோக்கி கால வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அவர் கட்டாயமாக வருவார் அப்படிங்கிற உறுதித்தன்மையினால இதை அவங்க பொருட்படுத்தவில்லை. சரிங்களா? அடுத்தது, கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேணும் அப்படின்னு பாரதியார் பாடியிருப்பார். குயில் எங்கேயாவது கத்துமா? இல்லை. குயில் கூவும் அப்படிங்கிறது தான் மரபு. குயில் கத்தும் என்பது மரபு வழு. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருக்கிறதுனால இது மரபு வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்றி. மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன்.